ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க போன்ல நீங்க கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துறீங்களா? அதே மாதிரி கூகுளோட ஜெமினியை பயன்படுத்துறீங்களா? இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் மெசேஜில் அறிமுகப்படுத்தின அந்த புத்தம் புதிய ஃபீச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு சில விஷயத்தை நான் பதிவு பண்ணி நினைக்கிறேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப்பை கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. அப்போ ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்றீங்கன்னா அதோட பேக்ரவுண்டை நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல மாற்ற முடியும். பேக்ரவுண்ட் மட்டும் இல்லைங்க, நீங்க எங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பாக்குறீங்களோ அதில் கூட நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி ஃப்ரீயாகவும் இருக்கு. சமீபத்தில் வாட்ஸ்அப் பிளஸ் அறிமுகப்படுத்தினா பார்த்தீங்களா, கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா வாட்ஸ்அப் பிளஸ் பயன்படுத்தி அதிகப்படியான கலர்ஸை நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ அதே ஃபார்முலாவை கூகுளோட மெசேஜஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். பிளஸ் கூகுளோட ஜெமினில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க. இன்னும் ரீச் ஆகல, நியூஸ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம கடைசியில பார்க்கலாம். கூகுளோட மெசேஜஸ் ஓபன் பண்ணுவோமா? பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட ஜெமினி ஐகான் இருக்கு. அதுக்கு கீழே கூகுளோட மெசேஜஸோட ஆர்சிஎஸ் பகுதி இருக்கு. அதை தட்டுறேன். அதுக்கப்புறம் நேமை வச்சோ இல்லை ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் பேரை வச்சு சர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நான் தட்டி உள்ளே போகிறேன். இப்போ அந்த பர்டிகுலர் சேட் கான்டாக்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்குள்ளே போகிறேன். இங்கே சேட் கலர்னு இருந்துச்சு, அதோட தலைப்பை மாற்றிட்டாங்க. சேட் தீம்னு தலைப்பை மட்டும் தான் மாற்றிருக்காங்களா, உள்ள விஷயங்களையும் மாற்றிருக்காங்களா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ சேட் தீம் வாவ் மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 4 6 ஒரு 7 கலர் அறிமுகப்படுத்திருக்காங்க. செம பிரீமியமா இருக்கு. பிளஸ் வால்பேப்பரும் நீங்க செட் பண்ணலாம். அதுக்குள்ள ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. போன்ல இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்து அப்ளை பண்ணலாம். சூஸ் அ போட்டோ. இது இல்லாம பாருங்க 3 6 9 ஒரு 9 தலைப்புல வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், எதை சூஸ் பண்ண தெரியல, எல்லாமே செம பிரீமியமா இருக்கு. எனிவே லேண்ட்ஸ்கேப் வாவ் செம லுக்கா இருக்கு. லேண்ட்ஸ்கேப் தலைப்புல 3 6 9 ஒரு 12 இது கொடுத்துருக்கான். நான் அதை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண உடனே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செமையா இருக்குல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் அப்ளை கொடுக்குறேன். மாறிடுச்சுங்க, செமையா இருக்குங்க. இந்த மாதிரி கூகுள் மெசேஜஸ்ல உங்களுக்கு பிடிச்சமான கான்டாக்ட்ல இப்படி செட் பண்ணிக்கலாங்க. வேண்டான்னா மறுபடியும் 3 டாட், அதுக்கப்புறம் சேட் தீம், கீழே பாருங்க ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்து அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். கூகுள் மெசேஜ்ல அந்த தீமை எப்படி மாத்துறது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட ஜெமினில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்களா, அது என்னங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. அது வேற ஒன்றும் இல்லை, இவ்வளவு நாளா நம்ம போனுக்கு தேவையான ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணுவோம்? கூகுளோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு தானே டவுன்லோட் பண்ணுவோம். இனி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு கூகுள் காரன் சொல்றான். எதை வச்சு சொல்றேன்னா, நீங்க அதிகமா உங்களுடைய டயத்தை வந்து கூகுளோட ஜெமினில ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அங்கேயே நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதோட இன்டகிரேஷன் கூடிய சீக்கிரத்துல கூகுளோட ஜெமினில நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் எதுக்கு கூகுளோட ஜெமினி அப்படின்னு கேட்குறீங்களா? அதை அவன்கிட்ட தான் கேட்கணும். சரிங்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல 2 விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை வச்சு விட்டுருங்க. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில இதை பத்தி பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.